நாகைக்கும் விஜய் அரசியல் பயணத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன விளக்குகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம். தன்னோட இரண்டாவது மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை தாவேகா தலைவர் விஜய் நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் மேற்கொண்டார். நாகப்பட்டினத்திற்கும் தாவேகா தலைவர் விஜய்க்கும் ஒரு 14 வருட தொடர்பு இருக்குது. குறிப்பாக நடிகராக இருந்து அரசியலுக்குள் நுழைவதற்கு அச்சாரம் போட்ட இடமே நாகை தான் சொன்னால் நம்புவீங்களா? அதை அவரே சொல்கிறாரு, கேளுங்க பார்ப்போம். நாகப்பட்டினத்தில் 14 வருஷத்துக்கு முன்னாடி 2011 February 22 இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தணும் இல்லையா? இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு புதுசு இல்ல கண்ணா. எப்போ வந்தாச்சு. தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு நடந்த பொதுக்கூட்டம், அவரே சொன்னாரு எதனால் அந்த பொதுக்கூட்டம் நடந்துச்சுன்னு. அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்க விஜய் வந்த காட்சிகள், அதே போன்று எவ்வாறு அவர் வந்தார் என்பதை தற்போது பார்க்கலாம். கருப்பு சட்டை போட்டு இப்போ மாதிரியே ரசிகர்களின் வெள்ளத்தில் மிதந்து வந்ததை பார்த்தோம். இந்த கூட்டம் எந்த காலகட்டத்தில் எந்த பின்னணியில் நடந்துச்சு என நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக விஜய் என்னவெல்லாம் அந்த கூட்டத்தில் பேசினார் என்பதையும் தற்போது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல 130 மீனவர்கள் அந்த காலகட்டத்தில் 2011ஆம் ஆண்டு காலகட்டத்தில் 130 மீனவர்கள் மீது தொடர்ந்து இலங்கை கடற்படை தாக்குதல் என்பது நடைபெற்றது. குறிப்பாக வேதாரண்யம் மீனவர் ஜெயக்குமார் என்பவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த விஷயங்களுக்காக தான் கண்டித்து விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த பொழுது நாகப்பட்டினத்தில் ஒரு தனியார் கல்லூரி வளாகம் அருகே இந்த பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், விஜய் மக்கள் இயக்கமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டு வந்தாலும் ஒரு அரசியலுக்கான ஒரு அச்சாரம் போன்ற ஒரு பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணது இந்த விஷயத்தில் தான். இந்த விவகாரத்தில் தான் விஜய் மக்கள் இயக்கமுடைய முதல் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அப்பொழுதும் பல்வேறு தள்ளுமுள்ளுகள், இந்த தொடர்ந்து ரசிகர்களுடைய வருகை என்பது இருந்ததுனால அப்பொழுது சில லத்தி சார்ஜும், அதாவது அந்த காலகட்டத்தில் லேசான தடியடியும் நடத்தப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக இந்த கூட்டத்தில் விஜய் பேசின விஷயங்கள் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நேரடியாக மத்திய மாநில அரசுகளுக்கு பல்வேறு விஷயங்களை முன்வச்சார். அதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக இந்த கூட்டம் முதல் பொதுக்கூட்டமாக நடைபெறுது அப்படின்னு சொன்னார். தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கவே இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கேன். தட்டி கேட்கும் தமிழனாக இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு அரசியல்வாதியாக நான் இந்த மேடையில் ஏறவில்லை. கூட்டத்திற்கு, இந்த நடைபெறக்கூடிய கூட்டத்திற்கு என்பது யாரும் அரசியல் சாயம் பூச வேண்டாம் அப்படின்றத ஒரு கோரிக்கையாகவே வச்சுருந்தார். அதே போல் இலங்கைக்கு எதிராகவும் மிக முக்கியமான பல்வேறு காட்டமான விஷயங்களும் சொல்லியிருந்தார். இலங்கை உலக வரைபடத்திலேயே இல்லாமல் போய்விடும், தமிழர்கள் மீதும் மீனவர்கள் மீதும் கை வச்சா அப்படின்ற மாதிரி பகிரங்கமான எச்சரிக்கையெல்லாம் விடுத்தார். அதே போல் மீனவர்களுக்காக ஒரு சகோதரனாக நான் என்றும் போராடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தில் பேசியிருந்தார் அப்போதைய நடிகர் விஜய், தற்போது தாவேகா தலைவருடைய கட்சியினுடைய தலைவர் விஜய். இந்த கூட்டத்துக்கு மிக முக்கியமான பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா, 2011 காலகட்டம், 2011 பிப்ரவரி மாதம் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இந்த அரசியலில் எந்த நேரடி தொடர்பும் இல்லாத அந்த காலகட்டத்தில் விஜய் மக்கள் இயக்கம் ஏற்கனவே தெரிவித்தது போல பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் அந்த இயக்கத்தோட நேரடி பொதுக்கூட்டம், நேரடி அரசியலுக்கு வருவதற்கான ஒரு சமிகையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொதுக்கூட்டமாக இது அமைந்தது. அப்போதைய அரசியல் வட்டாரங்களில் இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு பேசுபொருளாகவே மாறியது. அதே போல் கூடுதல் தகவல் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கூட்டம் நடந்து முடிந்த சில மாதங்கள்லேயே தமிழகத்தில் 2011 சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. அப்பொழுது ஆட்சி மாற்றமும் நிகழ்ந்தது. இந்த ஆட்சி மாற்றத்திற்கும் தானும் இந்த ஆட்சி மாற்றம் நடந்த ஒரு சில நாட்கள்லேயே, ஒரு சில மாதங்கள்லேயும் கூட விஜய் இந்த ஆட்சி மாற்றம் குறித்து மனம் திறந்திருந்தார்.
அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை தான் தற்பொழுது வரை அவரை பல்வேறு விதமாக அவரை பின்தொடர்ந்து என்று சொல்லலாம். அப்போது அவர் என்ன சொல்லியிருந்தானா, அந்த ஆட்சி மாற்றத்திற்கு தானும் ஒரு அணிலாக செயல்பட்டேன்னு அவரே வந்து பேசியிருந்தார். இந்த நிலையில தான் இப்போ 2025ஆம் ஆண்டு மக்கள் இயக்கம் நடிகர் என்கிற தாண்டி தாவேகா தலைவராக 14 ஆண்டுகளுக்கு பிறகு விஜய் மீண்டும் இந்த நாகை மாவட்டத்து மக்களை சந்தித்து பேசியிருக்காரு. மாவட்டத்தோட மிக முக்கியமான பிரச்சனைகளை 2 மாவட்டங்களை பயணம் மேற்கொண்டார். நாகை மாவட்டம், திருவாரூர் மாவட்டத்திற்கு புத்தூர் பகுதியில் அவர் பேசும்பொழுது அந்த மாவட்டத்திற்குரிய பல்வேறு பிரச்சனைகளை வந்து அவர் அட்ரஸ் பண்ணார். குறிப்பாக மீனவர்கள் பற்றின விஷயங்கள், அதே போன்று ஈழத் தமிழர்களுக்காக அவர் குரல் கொடுத்தது, இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து அதில் வந்து குறிப்பிட்டிருந்தார். மீனவர்கள் படும் இன்னல்கள் குறித்து மத்திய மாநில அரசுகள் வந்து கடுமையாக வந்து விமர்சிச்சிருந்தார் இந்த கூட்டத்தில். அதே போல் தன் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கும் அதில் வந்து அவர் பதில் அளிச்சிருந்தார். வீக்கெண்டில் இது போன்ற விஷயங்கள் நடத்துகிறாரு, வார இறுதி நாட்களில் வந்து மக்களை சந்திக்கிறார்ன்ற அந்த விமர்சனத்துக்கும் அவர் வந்து பதில் அளிச்சிருந்தார். அதே போன்று பல்வேறு விஷயங்கள், என்ன மிரட்டி பார்க்காதீங்கன்னு போன்ற பல்வேறு விஷயங்கள், அரசியல் சார்ந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து என்னென்ன பேசணுமோ அவர் வந்து அடுக்கடுக்கான பல்வேறு விஷயங்களை வந்து இந்த கூட்டத்தில் பேசியிருந்தார் என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நடிகரிலிருந்து ஒரு கட்சியின் தலைவராக உயர்ந்துள்ள தாவேகா தலைவனுடைய அரசியல் பயணத்தில் நாகப்பட்டினம் ஒரு மிக முக்கியமான ரோல் பண்ணியிருக்கிறத நாம் பார்த்தோம். சமூக பொறுப்புடன் ஒரு மக்கள் இயக்கமாக இருந்தபோது பொதுக்கூட்டம் என்பது நடத்தப்பட்டது 14 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்றைய தினம் அதே நாகப்பட்டினத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவராக மக்களை சந்தித்து வந்திருக்கிறார் நடிகர் விஜய், தாவேகா தலைவர் விஜய். 14 வருட இடைவெளியில் நாகையில் சமூக பொறுப்புடன் தொடங்கப்பட்ட இந்த கூட்டம் தற்பொழுது ஒரு அரசியல் கட்சிக்கு வித்திட்டு அது தொடங்கி 2 ஆண்டுகள் கடந்து நடந்து சென்றிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு தேர்தலையும் சந்திக்க தயாராக வருகிறது. இந்த நிலையில தான் விஜயினுடைய தாவேகா தலைவர், நடிகர் என்கிற 2 முகங்களையும் நாகப்பட்டினம் மாவட்டம் பார்த்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இதில் பார்க்கப்படுகிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.